வானமாமலை ஸ்ரீ தோத்தாத்ரிநாத திருக்கோவில் பகல் 10 திரு அத்தியன உற்சவத்தில் 4ஆம் திருநாள் சுவாமி தெய்வநாயக பெருமாள் நம்மாழ்வார் திருக்கோலத்தில் காட்சி. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதியும் 8 சுயம்பக்த சோஸ்திரங்களில் ஒன்றான நான்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில். இங்கு மூலவர் ஸ்ரீ தோத்தாத்ரிநாதனாக அருள் பாலிக்கின்றார். உற்சவர் ஸ்ரீ கோதா ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள். இத்திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் சன்னதி தனியாக கிடையாது. மாறாக பெருமாள் திருப்பாதமாக சடாரியில் சேவை சாதிக்கின்றார். வைணவ திருத்தலங்களில் மார்கழி மாதம் நடைபெறும் பகல் 10 உற்சவம் கடந்த 20ஆம் தேதி ஸ்ரீமத் பரமஹம்சேஜாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜீய சுவாமிகள் அனுகிரகத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் 4ஆம் திருநாளன்று மாலை பகல் 10 மண்டபம் மலர்பந்தலால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சுவாமி தெய்வநாயக பெருமாளுக்கு சுவாமி நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் அமர்ந்த திருக்கோலம் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ராமானுஜர், நாதமுனிகள் மற்றும் திருப்பானாழ்வார் ஆகியோர் பெருமானை பாடும்படி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் மற்றும் ஆண்டாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினர். இதில் ஆழ்வாரதியார்கள் எழுந்தருளி இருந்தனர். ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளியதும் முதல் ஆயிரத்தில் வருகின்ற சுவாமி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்ட கண்ணனின் சிறந்தாம்பு ஜீயர் சுவாமிகள் மற்றும் பிரபந்த கோஷ்டினரால் பாடப்பட்டது. ஜீயர் சுவாமிகளுக்கு தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டதை தொடர்ந்து பக்தர்களுக்கும் தீர்த்தம் சடார மரியாதை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது திருக்கோலமாக பல்லக்கில் கன்று கொண்டு விழா மீது எரிந்து வீழ்த்தும் திருக்கோலத்தில் சுவாமி தாயார் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பகல் 10 திருநாளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை வானமாமலை மடத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.